Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு C++ல ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 11th கிளாஸ் ஆல்ரெடி 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். C++ கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா வீடியோஸையும் மூவ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். C++ ஊப்ஸ் கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா சியோட அட்வான்ஸ்டு தான் C++ல ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ஹெரிட்டன்ஸு, டேட்டா பைண்டிங், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். Object means a real world entity such as pen, chair, table, etc. Object-oriented programming is a methodology to design a program using classes and objects. இதில் பார்த்தீங்கன்னா classes and objects யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், கிளாஸு, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன்ஸ் இது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்டில் சேர்ந்தது தான். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஆப்ஜெக்ட்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ரன் டைம் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரன் டைமில் தான் கிரியேட் ஆகும். Object is an instance of a class. All the members of the class can be accessed through object. இப்போ கிளாஸில் உள்ள மெம்பர்ஸோ ஃபங்க்ஷனையோ ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நான் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். In other words, object is an entity that has state behavior. Here, state means data and behavior means functionality. ஒரு ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இதில் இதான் சின்டாக்ஸு. ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் நேமு, அந்த கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் ஒரு வேரியபிள் நேம். இந்த S1ங்கிறது தான் ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு. ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோ இல்லை கிளாஸுக்குள்ளே இருக்க வேரியபிளையோ நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் நேமை வச்சு தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷனையோ நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம். கிளாஸ் நேமும் ஒரு வேரியபிள் நேம் தான், ஆப்ஜெக்ட் நேமும் ஒரு வேரியபிள் நேம், செமிகோலன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு, S1ங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு, செமிகோலன். இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேமுக்கு கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். இதுதான் சின்டாக்ஸ். கிளாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு கிளாஸ். இட் இஸ் ஏ லாஜிக்கல் என்டிட்டி. இப்போ கிளாஸ்னா இப்போ இப்படி தான் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேமு, ஓப்பன் கர்லி பிரேஸு. இது பப்ளிக்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். இது வேரியபிள் டிக்ளரேஷன். இது டேட்டா மெம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாஸுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஃபங்க்ஷனை கூட இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டேட்டா டைப்பு, ஃபங்க்ஷன் நேம், பிராக்கெட்குள்ளே ஆர்குமெண்ட் இருந்தால் பாஸ் பண்ணுவோம், ஆர்குமெண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா. அதே போல் கிளாஸுக்குள்ளே வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனாகவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஃபங்க்ஷன் கூட கிளாஸ்க்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேமும் ஒரு வேரியபிள் நேமாக தான் இருக்கணும். வேரியபிள் நேம் எப்படிலாம் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸோ அதே தான் சேம். முன்னாடி கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். கிளாஸுங்கிறது கீவேர்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸோட நேமு. ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இது. பப்ளிக்குன்னு சொல்லிட்டு இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது, கோலன் தான் வைக்கணும். இது ஒரு சின்டாக்ஸு. பப்ளிக்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போது ஐடியையும் சேலரியையும் நம்ம பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பப்ளிக்னா கிளாஸுக்கு வெளியில் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணும்போது செமிகோலன் வைக்கக்கூடாது, கோலன் தான் வைக்கணும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு கிளாஸுக்கான சின்டாக்ஸு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸு, ஸ்டூடெண்ட், பப்ளிக்காக 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள் இன்டீஜராகவும் இன்னொரு வேரியபிள் ஸ்ட்ரிங்காகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த இன்ட் ஐடி இதை டேட்டா மெம்பர்னு சொல்லலாம்,
இல்லை இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ண வேரியபிளை டேட்டா மெம்பர்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் வந்து கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணலாம், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து செமிகோலன் வச்சு தான் கிளாஸை முடிக்கணும். ஒரு கிளாஸ் டிக்ளரேஷன்னா கிளாஸ் நேமுங்கிறது வேரியபிள் நேமு, ஓப்பன் கேர்லி பிரேஸ், அதுக்குள்ளே வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேவும் பண்ணிக்கலாம், வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு முடிக்கணும். இதுதான் ஒரு கிளாஸுக்கான சின்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஐடி, இன்னொரு வந்து நேமு. ஐடியை வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நேமை வந்து ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம் கீழே. இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் நம்ம மேலே எழுதியிருந்தாலுமே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம கிளாஸை வந்து கால் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கால் பண்ணுவோம், அது போக போக பார்க்கலாம். இப்போ இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து மெயினை வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டு S1, ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு, S1ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து S1. இப்போ S1.id இதுதான் வந்து வேரியபிளை அக்சஸ் பண்ணுறோம். கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளில் வந்து இப்படி தான் அக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம அக்சஸ் பண்ணும்போது வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், வேல்யூவும் அசைன் பண்ணுறோம். S1.id = 201 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அப்போது இந்த ஐடிக்கு வேல்யூ வந்து 201ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஐடி எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் கிளாஸ்க்குள்ளார ஐடியை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து வேல்யூ இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு, S1ங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்படி தான் வந்து வேல்யூ வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். இப்போ கிளாஸுக்கு வெளியே வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, இப்படி தான் வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். S1.name = வேல்யூ, இது வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் வந்து நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cout S1.id. இப்போ S1ங்கிறது ஆப்ஜெக்ட், ஐடியை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஐடியில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், 201ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம், அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் 0 வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிண்ட் ஆகும். S1.idக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம் 201, அது வந்து பிரிண்ட் ஆகும். நேம் கொடுத்துருக்கோம், நேம் வந்து பிரிண்ட் ஆகும். இதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் அண்டு டிஸ்பிளே டேட்டா த்ரூ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை. இப்போ பாருங்கள், அதே தான் ஒரு கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக்காக வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஐடி நேமுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். மெத்தடுனாலும் ஃபங்க்ஷன்னாலும் ரெண்டும் சேம் தான். ஒரு ஃபங்க்ஷனும் மெத்தடும் வந்து சேம் நேம் தான் டிஃப்ரெண்ட்டு, பட் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். மெத்தடுன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். வாய்டு இன்சர்ட்டு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இன்சர்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், அதோட டேட்டா டைப்பு வாய்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளார வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம், அந்த வேல்யூ வந்து ஐடியிலையும் நேம்லேயும் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இது டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை, ஐடியையும் நேமையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸிக்யூஷன் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இன்ட்டு மெயின் ஆஃப் வாய்டு, இங்கேருந்து தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, அதனால் வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதெல்லாம் முன்னாடி எழுதியிருந்தாலுமே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எழுதியிருந்தாலுமே, கிளாஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருந்தாலுமே, மெத்தடும் மேலே எழுதியிருந்தாலுமே, எக்ஸிக்யூஷன் வந்து இந்த இன்ட்டு மெயின் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இங்கே தான் வரும். ஸ்டூடெண்ட்டு S1ன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து S1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு போகும், ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்ன எழுதியிருக்கோம் அது செக் பண்ணோம். அதே போல் இப்போ S1ன்னு சொல்லிட்டு ஒரு S2 ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்க்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். S1, S2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். S1 வழியா ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். S2 வழியா வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரே கிளாஸ் தான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே கிளாஸ்க்கு. இப்போ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். S1 டாட் இன்சர்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். S1 டாட் இன்சர்ட் ஆஃப் 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பரும் ஒரு ஸ்ட்ரிங்கும் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கண்ட்ரோல் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை போயிட்டு இன்சர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் போகும். இப்போ இன்சர்ட்டுங்க இங்கே வரும். இப்போ இங்கே வேல்யூ அசைன் பண்ணிடும். இப்போ என்ன வேல்யூ அசைன் பண்ணிடும்? 201 சோனுன்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூ பாஸ் பண்ணோம். இந்த ஆர்குமெண்ட் வழியாக அந்த பாஸ் பண்ணோம். அதை வந்து ஐடி நேமில் வந்து அசைன் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஐயும் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து ஐடியில் வந்து ஐங்கிற வேல்யூ அசைன் பண்ணிட்டு நேமில் வந்து என்னங்கிறத அசைன் பண்ணிடும். அப்போ 201 வந்து ஐடியிலையும் சோனுங்கிறத வந்து நேம்லேயும் வந்து அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் S2ன்னு சொல்லிட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். அதே சேம் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட கான்செப்டே. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ டைம் வேணாலும் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ வந்து பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து S2ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு அதே ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அதே போல் 202 நக்கூல்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறோம் வேல்யூவை. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். அதை வந்து கால் பண்ணுறோம். S1 டாட் டிஸ்பிளே. அப்போ S1 டாட் டிஸ்பிளேனுங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா S1ல ஏற்கனவே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். S1ல என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூ வந்து இப்போ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். சி அவுட் ஐடி நேம். இந்த டபுள் கோட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து ஸ்பேஸுக்காக டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இடையில டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஐடிங்கிறது ஐடி வந்து வேரியபிள் நேமு. அதனால் அந்த வேரியபிள் நேமுக்குள்ள வேல்யூ என்ன அசைன் ஆகிருக்கோ அது பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதனால் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நேமுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். இப்போ நேமுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமோ மேலே அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ S1ல அசைன் பண்ண வேல்யூ S1 டாட் இன்சர்ட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோமோ அதை வந்து S1 டாட் டிஸ்பிளே வந்து பிரிண்ட் பண்ணும். அதே போல் S2 டாட் டிஸ்பிளேன்னு நம்ம கால் பண்ணும்போது S2 டாட் இன்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூ வந்து இந்த டிஸ்பிளேன்னு வரும்போது பிரிண்ட் பண்ணும். S2ல கொடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்படிதான் பிரிண்ட் ஆகும். S1 சொல்லிட்டு டிஸ்பிளேங்கும் போது அந்த வேல்யூவும் S2 டாட் டிஸ்பிளேங்கும் போது இந்த 202ங்கிற வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். புரியும் நினைக்கிறேன். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்ன. ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஒரே கிளாஸ்க்கு மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு தான் வந்து கிளாஸுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஜெக்டை வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு S1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த S1 டாட் அப்படி வச்சு தான் வந்து கிளாஸுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனையோ இல்லை வேரியபிளையோ வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அதனால வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. கிளாஸுக்குள்ள டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. கிளாஸ்க்குள்ளார நம்ம என்ன வேரியபிள்லாம் என்ன இதெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து டேட்டா மெம்பர்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ட் பாலிமார்பிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, when one object acquires all the properties and behavior of parent object is known as inheritance. பேரண்ட் கிட்ட இருந்து சைல்டுக்கு சில பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். இதை பற்றின டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். It provides code reusability. It is used to achieve runtime polymorphism. அதுக்கப்புறம் பாலிமார்பிசம்னா என்ன பார்த்தீங்கன்னா, one task is performed by different ways, that is known as polymorphism. Abstraction என்னன்னு பார்த்தீங்கன்னா, hiding internal details and showing functionality is known as abstraction. Abstraction பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் மட்டும் இருக்கும், அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்காது, அதுதான் வந்து abstraction. இதையும் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
Encapsulation binding or wrapping code and data together into a single unit is known as encapsulation. Inheritance, abstraction, encapsulation இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய டைப் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள், மல்டி லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான நோட்ஸ் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ எடுத்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிவிடுவேன். C++ மட்டும் கிளாஸாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட, அதுவும் கண்டினியூ ஆகும். எல்லா யூனிட்லேருந்தும் 1 மார்க் வந்து அப்லோட் பண்ணுவேன். நியூ சிலபஸ் வந்தோன்னா அதுலேருந்து அதே டாப்பிக்லேருந்தும் 1 மார்க்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க.